வணக்கம் நண்பர்களே. பாரம்பரியமான முறையில் கோதுமை மாவு புட்டு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கோதுமை எடுத்துக்கிட்டு அதில் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை கோதுமையில் நிறையா கல் இருந்தது அப்படின்னா அதை தண்ணியில் போட்டு நல்லா அரிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக வெள்ளையாக கழுவி எடுத்துக்கணும். எந்த கோதுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சம்பா கோதுமை மாவில் இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமையை ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கிட்டு அதில் கோதுமைக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு குக்கர் மூடி போட்டுக்கிட்டு 2 விசில் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுறணும். 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே குக்கர்லேருந்து விசில் தானாக அடங்குற வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து பார்க்கணும். ஒருவேளை தண்ணி அதில் மேலே நிற்கிது அப்படின்னா மறுபடியும் அடுப்புலேயே குக்கரை வச்சு சிம்மிலே வச்சு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு விட்டுறணும். ஒருவேளை கோதுமை சரியான பதத்துக்கு கரெக்டாக வெந்திருந்தது, தண்ணியெல்லாம் நிற்கலை அப்படின்னா அந்த கோதுமையை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து வெயிலில் ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டு அதில் இந்த வெந்திருக்கிற கோதுமையை கொட்டி நல்லா பரவலாக காய விடணும். இந்த மாதிரி இந்த கோதுமையை வேக வச்சு காய வைக்கிற வேலையை எப்பவுமே காலையில் நேரத்தில் ஒரு 9 மணிக்கெல்லாம் வெயிலில் போட்டுறணும். அப்போ தான் கோதுமை நல்லா காயும். ரெண்டாவது, நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி கோதுமையெல்லாம் வேக வச்சு காய வைக்கணும். மழைக்காலம் அல்லது மோட காலத்தில் இந்த மாதிரி கோதுமையெல்லாம் காய வைக்கக்கூடாது. கோதுமையை அந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு அப்படியே விட்டுறணும். சாயந்தரமாக எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த துணியில் காஞ்சிருக்கிற கோதுமையெல்லாம் ஒரு கரண்டியினால் எடுத்து சுரண்டி எல்லா கோதுமையையும் நியூஸ் பேப்பரில் போட்டு மறுபடியும் வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி இந்த கோதுமை நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு நல்லா அடிக்கிற வெயிலில் காய வச்சுக்கணும். கோதுமை நல்லா மொறுன்னு காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு தடவை புடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில்வர் சம்பட டப்பாவில் போட்டுக்கிட்டு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் கோதுமை புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி வாங்கிட்டு வரணும். கோதுமையை அரைச்சி கோதுமை மாவை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் மாவு சலிக்கிற சல்லடியில் நல்லா பெரிய கன்று இருக்கிற அந்த சல்லடியை போட்டு அதில் இந்த கோதுமை மாவை ஒரு தடவை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து திருப்பியும் அந்த சம்பட டப்பாவிலேயே போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் எப்போ வேணாலும் உடனுக்குடனே நினைக்கிற நேரத்தில் கோதுமை புட்டு மாவை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற அந்த கோதுமை புட்டு மாவில் 2 டம்ளர் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டுக்கிட்டு அதில் தண்ணியை கொஞ்சம் தெளித்து நல்லா பெசரி வைக்கணும். ரொம்ப வரன்னு தண்ணி தெளித்து பிணைஞ்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக சொதன்னு இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த கோதுமை மாவு நல்லா ஊறி வரும். இந்த மாதிரி தண்ணியை தெளித்து நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் அந்த கோதுமை மாவு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் புட்டு மாவு செய்கிற அந்த குழல் இருந்தது அப்படின்னா அதில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க இட்லி பானையிலேயே இந்த மாதிரி கோதுமை புட்டு மாவை செய்யலாம். இப்போது இட்லி பானையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே இட்லி துணியை நனைச்சி விரிச்சு விட்டுட்டு அதில் இந்த ஊறி இருக்கிற கோதுமை புட்டு மாவை எடுத்து போட்டு நல்லா பரவலாக வச்சுக்கிட்டு கைப்பிடி பிடிக்கிற இடத்துல மட்டும் விட்டுட்டு மீதி இடத்துலலாம் அந்த கோதுமை புட்டு மாவை போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் இட்லி பானை மூடியை போட்டு மூடி கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வேக விடணும். கோதுமை மாவு வேகிறதுக்குள்ள மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா தூளாக துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை போட்டுக்கிட்டு அது கூடவே எந்த டம்ளரில் நாம் கோதுமை புட்டு மாவுக்கு கோதுமை மாவை எடுத்தோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை போட்டு கலந்துக்கிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் வெந்துட்டு இருக்கிற அந்த கோதுமை புட்டு மாவு வெந்துருச்சான்னு பார்க்கணும். நல்லா அந்த கோதுமை புட்டு மாவு வெந்துருச்சு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த கோதுமை புட்டு மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதிலிருந்து அருமையான நல்ல வாசனை ஒன்று வரும். அது கூட அந்த கோதுமை புட்டு மாவை எடுத்து நாம் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி நல்லா மசியலை நல்லா வேகலை அப்படின்னா மறுபடியும் அதில்
தண்ணி லைட்டாக தெளித்து ஒரு கரண்டி அல்லது ஒரு ஸ்பூனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோதுமை புட்டு மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த இட்லி தட்டில் இட்லி துணியில் இருக்கிற அந்த கோதுமை புட்டு மாவை தண்ணியெலாம் தெளிக்கக்கூடாது, அப்படியே அழுங்காமல் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற அந்த தேங்காய் துருவலோட சூட்டோட போட்டுக்கணும். சூட்டோட அந்த கோதுமை புட்டு மாவை அந்த பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் அது கூட 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஒரு ஈரமில்லாத ஸ்பூன் அல்லது கரண்டினால் கலந்து விடணும். கோதுமை புட்டு மாவு அந்த சூட்டோடு இருக்கிறப்பவே தான் எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். அப்போ தான் அந்த புட்டு மாவு நல்லா சுவையாக இருக்கும். 2வது அப்போ தான் அந்த தேங்காயெல்லாம் அந்த சூட்டோட கொஞ்சம் வெந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கோதுமை புட்டு மாவை கொஞ்சம் காற்று படுற மாதிரி திறந்து வச்சுக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி வச்சதுக்கப்புறம் இந்த கோதுமை புட்டு மாவை சூடாகவும் சாப்பிட்லாம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சுவையாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கோதுமை புட்டு மாவு கூட அஸ்கா சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை கலந்தும் சாப்பிட்லாம். இன்னும் இந்த புட்டு மாவு கூட எந்த வாழைப்பழம் பிடிக்குதோ அந்த மாதிரி வாழைப்பழங்களை போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த புட்டு மாவை காலையில் ஒரு 8 மணி வாக்கில் செஞ்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த புட்டு மாவு கெடாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த கோதுமை புட்டு மாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.